காங்கிரஸ் தன்னுடைய உரிமையை கேட்கறது தப்பு இல்லை. என்னால் நீ ஒன்றால் நான், அப்போ எனக்கு பங்கு இருக்குல்ல. மனைவி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சும்மா தாங்க இருக்காங்க. நீங்கள் நான் வேலை செய்கிறேன், போகிறேன், வர்றேன். அவங்க வீட்டில் சும்மா தாங்க இருக்காங்க. இந்த வார்த்தை ரொம்ப வருஷமாக ஓடிட்டு இருந்ததா? ஒரு கட்டத்தில் என்னாச்சு, என்னடா சும்மாங்கிறான், உனக்கு சோறாக்கி காலைல டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்குது யாரா? காலைல பாத்திரம் கழுவி, துணி துவச்சி, வீடு மூழ்கி, எல்லா வேலையும் பண்ணி, சாயந்தரம் நீ வரும்போது வீடு சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக வச்சு, யார் குழந்தைய பார்த்துக்கிறது? யார் இன்னும் சும்மா இருக்கிறாங்கன்ற தெய்வம் வந்துச்சா இல்லையா? வந்துருச்சு. சேம் அதே தான். அதனால தான் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. உரிமை கேளுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்க என்ன இதுவா உடன் பிறப்பா? இல்ல சொல்ற, அதனால தான் பேர் வச்சாங்கன்ற. நீங்க ஃபெமினிசம் பேசுனா நானும் உரிமை தொகை கொடுக்க வேண்டியது அந்த வீட்டு கணவர். உரிமை தான் தேவை, தொகை தேவையில்லை. நீ உரிமையை கொடுத்தாலும் நாங்கள் தொகையை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்லை, அதுக்காக பேர் வச்சாங்கன்னு. பல வீடுகளில் சம்பளம் இதுவோ மற்ற இதுவோ என்ன சொல்லுவாங்க, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போட்டு செல்லக்கண்ணு, அவள் 600 ஆக்கிடுவாங்க செல்லக்கண்ணு. அது உண்மை. நீ கொண்டு போய் டாஸ்மார்க்லாம் கொடுக்குற. அப்போ உரிமை கொடுக்குறதுன்னா என்ன அர்த்தம்னா இதுதான். சம்பளம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டுனா அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் செலவுக்கு வாங்குறது மற்ற விஷயம் பண்ணிக்கலாம். இது நல்ல குடும்பத்துக்கு அழகு. இதில் இதே இதுதான், நீயா நானா, ஒன்றால் நான் என்னால் நீ. அப்போது எனக்கு எதாவது கொடு. நாங்கள் இருக்கிற எங்கள் குறைஞ்ச பர்சன்டேஜில் நீ ஆட்சியே பிடிச்சிடுறீங்க. அப்போ எங்களுக்கு ஆட்சியில் ஏதாவது பங்கு கொடுங்க, ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி. நாங்களும் எங்கள் இதுவை மக்கள் பணியை ஆற்றுவோம் அப்படின்றது கோரிக்கை. அது நல்ல விஷயம். மார்க்சிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க, மற்றபடி போவாங்க. இந்த கோரிக்கையை மறுக்கிறாங்க. அப்போது இந்த கோரிக்கையை மறுப்பதற்கு என்ன காரணம்னா, கிடைக்கிற வாய்ப்பு இருந்தப்பெல்லாம் முதுகில் சவாரி செஞ்சீங்களே தவிர, சில பேர் ஆதாயம் அடைஞ்சார்களே தவிர, காங்கிரஸை பலப்படுத்துவது, இதை பயன்படுத்தி ஏதாவது பண்ணுவதுன்றது இல்லை. சமீபமாக ஒரு 10 ஆண்டுகளாக ஓரளவுக்கு ஒரு அசைவு தெரியுது காங்கிரஸில். அதுலேயும் அந்த செல்வ பெருந்தைகள்லாம் வந்தால் பிறகு மாவட்ட தலைவர்கள்லாம் குறைந்த வயசில் இருக்கவங்கள போடணும். பெருமுயற்சி, அது பெரிய எதிர்ப்பு, அதை மீறி கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு இதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி விஷயத்தை தாண்டி போராட்டங்கள் அதெல்லாம் பழைய காங்கிரஸ்ன்றதை இவங்களாம் இப்போ தெரியவே தெரியாதுல்ல. இப்போ காங்கிரஸ்னால ஒன்றும் தெரியாது. ஒரு காலில் காங்கிரஸ்னால் எப்படி இருந்ததுன்னு பழைய ஆட்களை கேட்டால் தெரியும். அப்போ இப்போ அந்த உரிமை குரல் வருதுன்னா நீங்கள் அது கேளுங்க, அது ஒரு பார்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் தாவேகா அந்த கட்சி பயிற்சி இல்லாமல் ஒரு பால்வாடி கட்சியாக இருக்குது. நீங்கள் போய் அவங்களோட இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதுதான் பிரச்சனை தான். ஆனால் ஒன்ஸு சட்டமன்றத்தில் நீங்கள் தோற்றால் கூட, அல்லது நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா உளவியல் ரீதியாக காங்கிரஸ் தாவேகா இணைஞ்சிடுச்சு, இது ஒரு பெரிய கூட்டணின்ற தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒன்று. ரெண்டாவது, இதே பிரச்சனையை மற்றவர்களுக்கு போகணும். அதில் ஏதாவது பிரச்சனைனா அந்த கட்சிகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் மக்கள் நல கூட்டணி அவர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, நாம் இப்படி தான் நடக்கணுன்றது.